செந்தலை மீது நீ கொடுக்கும் முத்தம் உயிரின் மீது பட்டு தெரிக்கும். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா இந்த பாட்டுல வாழணும் அதோட பாட்டு. இப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பாட்டு தோணுதுன்னா மழை வரும் அறிகுறி தான். அந்த பாட்டு தான் ஃபர்ஸ்ட் ஞாபகம். அது வந்து ஒரு மாதிரி ஒரு ஹோல்சமான பாட்டு. அது எனக்கு இந்த பாட்டு கேட்டாலே மழை பத்த ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும். மாதிரி அந்த ஃபுல் டார்க் கிளவுட்ஸ், ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்கு கிளைமேட். அந்த டைம்ல இந்த பாட்டு கேட்டாலே ஒரு மாதிரி ஒரு ஆள் கூட வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தா ஒரு சூப்பரா இருக்கும் பாட்டு. அந்த பாட்டுல வந்து ரொம்ப பிடிச்ச சீன் அப்படின்னா, அவங்க வந்து இன்டர்வியூட் வரும்போது கரெக்டா அவங்க வந்து நித்யாமன் வந்து ஏதோ கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இவர் வந்து சேட் பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம நானி வந்து சும்மா வந்து அவங்கள இது பண்றாரு. கரெக்டா யாரும் உள்ள வந்துருவாங்க. உடனே அப்படியே இந்த ரெண்டு பேரும் எதுவும் நடக்க தெரியாம அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நல்லா இருக்கும். அந்த பாட்டுல ஒரு மாதிரி ஹோல்சமா இருக்கும். இந்த பாட்டு, இந்த பாட்டுல வாழ்றது ஒரு கனவு. எனக்கு வந்து இந்த விஷுவல்ல வாழணும் இல்லை, ஆனா ஜாலியா இருக்கும் இதை பாக்குறப்போ. அம்மாடி அம்மாடி பாட்டு அது ஆரஞ்சு ஃபேக்டரியில வந்து நடக்கும் ஃபுல்லா. பாட்டு வந்து ரொம்ப எராட்டிக்கா ஒரு மாதிரி ஒரு இதா இருக்கும். ஸ்ரேயா கோஷல் வாய்ஸ்ல அதுக்கேற்ற மாதிரி தான் பிந்து மாதவி வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா விமல் வந்து ஜோக் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவங்கள ரொமான்ஸ் பண்ணலான்னு போறப்போ மண்டையில ஆரஞ்சு வந்துரும், கீழே வந்துருவான். ஆரஞ்சு இல்ல டப்பா வந்துரும். சரியாப்பா, நீங்க இவ்வளோ டீடைலிங்லாம் வாழ்ந்துட்டு வந்த மாதிரி அந்த மாதிரி சின்ன இவங்க கிட்ட இவர் நெருங்கும் போதெல்லாம் ஏதாவது தடங்கள் வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா, இயற்கையின் விதி. அந்த மாதிரி பிந்து மாதவி திடீர்னு லுங்கிலாம் கட்டிட்டு, வேஷ்டியோ லுங்கியோ கட்டிட்டு வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அப்ப சேர்ந்துருவாங்களா? அப்ப அப்பயும் சாத்துக்குடிலாம் வந்து பிரிச்சிரும். அந்த மாதிரி ஒரு சீரியஸா இருக்கிற கேர்ள், ஒரு ஃபன்னி பாய். எனக்கு இந்த மாதிரி ஜாலியா விளையாடிக்கிட்டே விளையாட்டுத்தனமா இருக்கக்கூடிய விஷுவல் வந்து நல்லா இருக்கும். இந்த பாட்டும் செமையா இருக்கும். பிந்து மாதவி அழகா இருப்பாங்க. விமலோட அந்த மண்டையில சாத்துக்குடியில ரொம்ப கொடுக்குற ரியாக்ஷன் அதெல்லாம் ஒரு மாதிரி ஃபன்னியா இருக்கும். அந்த மாதிரி ஜாலியா இந்த மாதிரி இருந்தா எனக்கு பிடிக்கும். சாத்துக்குடி சேல்ஸ் ஆஃப்டர் திஸ். ஆமா, சாத்துக்குடி சேல்ஸ் ஆஃப்டர் திஸ். ஆரஞ்சு ராது ஆரஞ்சு சேல்ஸ் ஆஃப்டர் திஸ் பீக். அப்படியே எனக்கு வந்து எந்த பாட்டில் வாழணும்னு ஆசைனா, ஆடுகளம் படத்தில் ஐயையோ நெஞ்சு அலையுதடி, இந்த பாட்டு வந்து ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்கும். நைட்டு வந்து ஹோல்சமாக ஹீரோவும் ஹீரோயினும் வந்து ஊர் சுற்றிக்கிட்டு டீ கடையில் டீ குடிச்சிட்டு பரோட்டா சாப்பிட்டுட்டு, அது ஒரு மாதிரி அந்த நைட் டைமுக்கு அதுவும் செம்மையாக இருக்கும். எனக்கு என்ன பிடிக்கும் அந்த பாட்டில், அவன் வந்து கை கழுவிட்டு இவன் லுங்கிய யதார்த்தமான ஒரு இது, ஒரு மாதிரி யதார்த்தம். எல்லா வெற்றிமாறனோட இதுலயும் இந்த மாதிரி பரோட்டா கடைகள் நிறைய இருக்கு. பரோட்டா கடைகள். அதுக்கப்புறம் நம்ம யார்கிட்டயுமே வந்து வண்டியும் இருக்காது பெருசா. பெண்களை கூட்டம் அது வந்து ஒருத்தர் வந்து வண்டி எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. அவங்க ஒருத்தர்கிட்ட வண்டி கேட்டு அவர் கொடுத்து அனுப்புவாரு, போயிட்டு வாடா அப்படின்ட்டு. அது இன்னொன்று அந்த பாட்டு எனக்கு எப்படி தெரியும் பார்க்கறதுக்கு, எனக்கு வந்து அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் அவன் ஏரியாக்குள்ள கூட்டு வந்து ஒரு கெத்து காமிக்கிற மாதிரி ஒரு மூமெண்டா இருக்கும். அந்த பாட்டு பார்க்கவே என்டையரா அதான் மச்சான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காமிக்கும் போது எல்லாம் ஒரு இதுவா இருக்கும்ல, அது சொல்றேன். இதுதான் நானுன்ற மாதிரி காட்டுற மாதிரி இருக்கும். எனக்கு அதுல இன்னொன்னு என்னன்னா, அது உண்மையாலுமே ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு ஆடம்பரமே இருக்காது. இங்க போகணும் அங்க போகணும்னு நைட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கடை, இந்த மாதிரி இடத்துல யதார்த்தமான ஒரு வாழ்க்கை. அந்த நல்லா ஒரு சீன் இருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் தயங்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கும்போது, லாஸ்டா டிராப் பண்ணும்போது அந்த பரோட்டா கடையில சாப்பிட்டு இது பண்ணும்போது அவன் ஷோல்டர்ல கை வச்சு கூட வரும். அது வரைக்கும் பஸ்லலாம் கூட கொஞ்சம் தனியா உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நடுவு ஒரு பீட் வரும். அந்த அது ஸ்லோவா பில்ட் ஆகும் அந்த பாட்டு ஃபுல்லாவே. பாட்டே நல்லா இருக்கும். ஒரு ப்ளூ கலர் நைட் வைப்ஸ்லயே, நைட் வைப்ஸ், லேட் நைட் வைப்ஸ். அந்த வைப்ஸ் நைஸ் நைஸ். முகேஷ் சூப்பர். இயற்கை காதலன் சுகுமார் வந்து அவரோட எந்த காதல் பாட்டில் வாழணுன்ற மாதிரி அவர் சொல்ல போறாரு. ஸோ சொல்லுங்க நண்பா, உங்களுக்கு எந்த பாட்டில் வாழணும் ஆசை? இயற்கை காதலன் சுகுமார். எனக்கு என்ன பாட்டில் வாழணும்னா, காதலில் விழுந்தேன் படத்துலேருந்து உன் தலைமுடி பாட்டில் வாழணும். ஏன்னா சுனைனா வந்து நக்குல் வந்து சுனைனாவோட வீட்டுக்கு கூட்டின்னு போவாங்க தெரியாம. வீட்டுல அவங்க அப்பா இருப்பாரு, அப்பாவுக்கு தெரியாம வீட்டுக்கு கூட்டின்னு போய்
அவன் ரூமை கூட்டின்னு போய் அப்படியே என்னன்னா கிட்ட அணைச்சி ஜஸ்ட்டு அந்த தலைமுடியில் கை விட்டு உன் தலைமுடி உதிர்வதை கூட தாங்க முடியாது உதிர்வதை கூட தாங்க முடியாது அன்பே. என்ன லைன்றாது? எனக்கு அந்த லைனு ரொம்ப எப்படி சொல்றது தாங்க முடியாதுன்னா எனக்கு அது ரொம்ப ரொம்ப வந்து ரொம்ப ஓவரா தான் இருக்கு ஓகேவா. ஆனா அது அழகாவும் இருக்குல்ல, அதுவும் ஒரு பொண்ணு சொல்றப்போ பையன் வர்ணிப்பாமா. இவன் வந்து பேந்து பந்துன்னு முழிப்பான், இவனுக்கு ஒண்ணுமே புரியாது. இவ தான் லீட் பண்ணுவாது, அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். ஆமா, நான் தான் இது சொல்றது வந்து ஓவரா தான் இருக்கு. ஆனா வந்து உன் தலைமுடி உதிரை விட தாங்க முடியாது அன்புன்றது வந்து ஒரு மாதிரி நடக்காது. ஆனா அது சொல்றது பாட்டா கேட்க நல்லா இருக்கு. அதெல்லாம் வந்து ஒரு லைன் ஒண்ணு இருக்கும், செந்தலை மீது நீ கொடுக்கும் முத்தம் உயிரின் மீது பட்டு தெரிக்கும், தலை மீது நீ கொடுக்கும் முத்தம் உயிரின் மீது பட்டு தெரிக்கும். 2 பேரும் பாடல் காலையில் இனிமையா கேக்குதுங்க ஐயா. இனிமே கேட்கிற அளவுக்கு நல்லா இருக்கு இந்த பாட்டு. சூப்பரா இருக்கு பாரு. ஏன்னா அதுல என்னன்னா வந்து அதுலயும் ஒரு இன்டர்லூட் ஒன்று வரும். அப்போ வந்து சுனைனா வந்து குளிக்கிறதுக்காக போயிட்டு ட்ரெஸ் மாற்ற போவாங்க. அது வரைக்கும் இவங்க நெருக்கம் விளையாடிக்கிட்டே வருவாங்க. அப்புறம் போய் குளிக்கும் போது மட்டும் இவனை ரூம் மூட்டோன்னே இவன் வந்து காண்டாயிருவான் ஒரு மாதிரி ஓகேவா. அப்படின்னோடனே அதுக்கப்புறம் வேற ட்ரெஸ்ல வருவாங்க அவங்க. அப்படியே டாக்டிக்ஸா அப்புறம் திடீர்னு பம்பரம் மாதிரி சுத்திட்டே இருப்பான் அவன் தெரியுமா. பேப்பர்லாம் ஓட்டி ஃபாஸ்டா சுத்துவான்டா. எனக்கு சிரிப்பா இருக்கெல்லாம் பாக்குறேன், எப்படா நீ இப்படி சுத்துற அப்படிங்கிற மாதிரி. என்னை பற்றி ஏறும் காதல் கோடி நானே உன் கை எழுத்தை தாங்கும் பம்பரம் சொன்னா அந்த பம்பரம் அந்த இந்த லைன் பம்பரம் அப்ப சுத்துவான். உயிரே ஓ உன் தலைமுடி உதிர்வதை கூட தாங்க முடியாது அன்பே, கண் இமைகளில் உன்னை நான் தாங்குவேன். அதாவது அடுத்த லைன் பாரு, கண் இமைகளில் தாங்குவாங்களாம். என்னடா வாட்ஸ் ராங் வித் யூ. உன் ஒரு நொடி பிரிவினை கூட எங்க முடியாது கண்ணே. சோகம் முடிஞ்சிரும்டா. ஆமாண்டா தம்பி அதை பத்தி ஏன்பா ஞாபகப்படுத்துறீங்க? யோசிச்சு பாரு மச்சி, கண்முடியில தாங்குவேன் தலைமுடியில கூட தாங்க முடியாதுன்ற கருத்துல சொன்னவங்களே இல்லைன்ற மாதிரி உனக்கு எப்படி இருக்கும்? லாஸ்ட்ல ஹீரோயினே தாங்கின்னு காட்டுக்குள்ள போவான். அதுதான் வந்து வேதனை கஷ்டமா இருக்கு. ஏய் சுகுமார் ஏய் நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டு நீயே போயிட்டியம்மா அப்படின்ற மாதிரி. ஓகே எத்தரும் அது. ஆமா ஒரு சின்ன வயசு ரொம்ப ட்ராமாட்டிக்கான மூவி அது, வேதனைக்குரிய படம். எனக்கு வந்து இந்த பாட்டில் தான் வாழணும் அப்படின்னா வந்து மரியான் படத்துல இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தா என்ன, இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதா என்ன. ஹீரோ வந்து ஒரு நான்சலண்டா சுத்திக்கிட்டு இருப்பான். திடீர்னு ஹீரோயின் வந்து லவ் டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் பார்த்தா ஒரு இடத்துல வந்து அவனுக்கும் ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி போவான். சரி லவ் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயின் வீட்டுக்கு வந்து கிஸ் எல்லாம் அடிச்சிடும். கிஸ் அடிச்ச உடனே அப்படியே ஹீரோ சொல்லுவான், அதான் பட்டா போட்டல கிளம்பு அப்படி. அதான் பட்டா போட்டல கிளம்பு. அப்போ ஆரம்பிக்கும் அப்படின்ட்டு அந்த தமிழெல்லாம். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதான் என்ன, ஏன் அவசரம் என்ன அவசரம் சொல்லு பொண்ணு, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதான் என்ன, ஏன் அவசரம் என்ன அவசரம் சொல்லு பொண்ணு, நீ பேச கூட தொடங்கலையே கொஞ்சம் இப்போ என்ன விட்டு போகாத என்ன விட்டு போகாத, இன்னும் பேச கூட தொடங்கலையே நெஞ்சமும் கொஞ்சமும் இப்போ மழை போல நீ வந்தா கடல் போல நான் இருப்பேன். அதுல ஒரு சீன் இருக்கும், என்னன்னா நல்லா இருக்கும் அந்த இது சீனிக்காவே அந்த பாட்டு சூப்பரா இருக்கும். விஷுவல்ஸ்லாம் இவன் வந்து இவங்க 2 பேரும் லவ் பண்ணிருப்பாங்க. இவன் வந்து இதில் இவன் கடலில் போட்டில் வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு போவாங்க. இதில் நடுவில் நின்றுட்டு அதெல்லாம் நல்லாயிருக்கும். அப்புறமா வந்து அந்த அலைலாம் வந்து அடித்து இவங்க ஈரமாக இருப்பாங்க. அந்த கல் ஓரத்தில் அப்படியே தண்ணிலாம் அடித்து 2 பேருக்கும் அப்படியே மடியில் சாஞ்சி அதெல்லாம் சூப்பராக இருக்கும். அப்படியே உருவாக்கணும் அப்படி அந்த டைம். எனக்கு விஷுவலா இல்லைன்னா ஓவர் மேல ஃபேன் ஆண்ட வந்து ஒரு ஷாட் இருக்கும். 2 பேரும் வந்து பெட்ல படுத்து கடல் பண்ணிருவாங்க. மீனோட அம்பு வாசனை என்ன நீ தொட்டதும் மணக்குது. லிரிக் எடுக்கிறேன். அது ஸ்டார்டிங்ல எப்படி தெரியுமா வரும், என் கண்ணு ரெண்டும் மயங்குதே மயங்குதே உன்னிடம் சொல்லவே
தயங்குது இந்த உப்பு காத்து இனிக்குது உன்னையும் என்னையும் இழுக்குது உன்னை இழுக்க என்னை இழுக்க என் மனசு நிறையுது இந்த மீன் உடம்பு வாசனை என்ன நீ தொட்டதும் மனக்கு இந்த இரவெல்லாம் நீ பேசு தலையாட்டி நான் ரசிப்பேன் வாவ் இன்னும் கொஞ்சம் இருந்தாதா என்ன அதை மட்டும் பதிவு ரொம்ப பண்ணி கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாட்டெல்லாம் பாடுறோம். கொஞ்ச நேரம் அந்த பாட்டு மாதிரி கொஞ்ச நேரம் பாருங்க. இல்ல அப்படியே அந்த சாப்பாடுலாம் ஊட்டி விட்டுருப்பாங்க மாத்தி மாத்தி கடல் வாங்க தூக்கல நாங்க வந்து நல்லா பாடுறோம்னா நல்லா பாடுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் போட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நல்லா பாட்டு பாடுவோம். பாட்டு பாடி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் இப்படிக்கு சாமி கண்ணு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டீங்க வீடியோல இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து பார்த்துப்போம் அதுக்காக பாட்டு தான் இது எனக்கு அந்த பாட்டில் வந்து இந்த விஷுவல் நல்லா இருக்கும். என்னன்னா இவனோட ஃப்ரெண்டு 2 பேர் அவங்களும் கப்புள்ஸாக இருப்பாங்க. அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும். லைக் இந்த ஹீரோயின் வந்து அந்த பொண்ணை பிடிச்சிக்கிட்டு கூட உட்காந்து பேசிக்கிட்டோம். இவன் அவன் ஃப்ரெண்டை வச்சு லைக் இது எப்படின்னா அவங்க ஆல்ரெடி அந்த மாதிரி இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம இருக்கணும், அடுத்த கட்டம் அந்த மாதிரி இருக்கணும். அந்த அந்த சீன் நல்லா இருக்கும். இந்த சீன் வந்து முகேஷ் பிடிச்சிருக்கு. அதுல வைத்து முக்கியம் கௌதம் உங்களுக்காக இதோ இப்பொழுது உங்களுக்காக கவிதை ஒரு நல்ல பாடலை பாடும். வந்து எந்த பாட்டில் வாடணும் அப்படின்னா திருடன் போலீஸ். அந்த திருடன் போலீஸ் தான். அதில் வந்து தினேஷ் ஐஸ்வர் ராஜேஷ் அந்த காம்போல பேசாதேன்னு ஒரு பாட்டு. பாட்டு அது பேசாதே பார்வைகள் வீசாதே செம்மையா இருக்கும். அது 2 பேரும் அப்பதான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க. அது தெரியல சரியா லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க, லவ் இது பண்ணிருப்பாங்க. அப்போ ஸ்டார்ட் ஆகும் பேசாதே அப்படின்னும் போது செம்மையா இருக்கும். அந்த மியூசிக்கே வந்து ரொம்ப மெலோடியஸா ரொம்ப அந்த புதுசா லவ் பண்றவங்க அதை கேட்கும் போது என்னடா இந்த பாட்டுல இப்படி ஒன்று இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு அந்த புதுமண தம்பதி அப்படின்ற மாதிரி ஒரு புது காதலர்கள் அப்படி அந்த ஃபீல் கிடைக்கும் அந்த பாட்டுல. என்னன்னா தினேஷ் வந்து ஒரு சீன் ரொம்ப கியூட்டா இருக்கும். ஐஸ்வர் ராஜேஷ் வந்து வண்டி ஓட்டி வருவாங்க. இவன் வந்து வண்டி இது பண்றமா கார் தொடச்சிட்டு இருப்பான். அது வந்து எங்க வந்து அசிங்கப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி இன்னும் பட்டுன்னு ஏறி கார் மேல குறோம் வலிக்கிட்டு வந்து ஒரு மாதிரி ஆளுநர் இது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கியூட்டா காமிக்கிற மாதிரி சமாளம் இருக்கும். ஒரு சீன் இந்த இவன் வந்து வெயில்ல கான்ஸ்டபிள் தான். இவன் வெயில்ல ரொம்ப நின்று இருப்பான், வேலை செஞ்சுட்டு இருப்பான். ஐஸ்வர்யா ராஜேஷ் கிராஸ் பண்ணும்போது தண்ணி கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அப்படியே இவன் வண்டியில் போவான். பின்னாடி திரும்பி பார்த்தோன்னே தலைவன் வந்து அப்படியே தலையில் ஊற்றுவான். ஏன்னா அதுக்கு ரொம்ப நேரம் கேப் போட்டுருந்தா வேர்க்கும்ல, ஒரு மாதிரி ஹீட்டாக இருக்கும். அப்படியே ஊற்றுவான், அப்படியே பார்ப்பான். செம்மையாக இருக்கும் அந்த சீனு. யதார்த்தமாக இருக்கும். அந்த பாட்டு ரொம்ப அழகாக இருக்கும். ஆமாம், இப்போ வந்து ஒரு போனஸ் பாட்டு ஒன்று நம்ம அக்ஷய் நமக்காக சொல்ல போறாரு. சொல்லுங்க தோழர், யோசிச்சு வச்சிருக்கீங்க இதே ஒன்று. நீங்கள் எதை சொல்ல மாட்டீங்களா? எனக்கு அதே மாதிரி இன்னொரு பாட்டுன்னா வந்து போ இன்று நீயாக நாளை நாமாக ஒன்ன பார்க்காமலே ஒன்னும் பேசாமலே ஒன்னா சேராமலே எல்லாம் கூத்தாடுதே ஓ பொண்ணு அது ஆரம்பிக்கிறதே வந்து தனுஷ் வந்து வேலை கிடச்சிரும். அது யார்கிட்ட சொல்லி அவங்க அம்மாவும் இருக்க மாட்டாங்க. அவங்க அம்மா தான் ரொம்ப ஆசைப்படுவாங்க வேலைக்கு போகணும் பையன் அப்படின்ட்டு. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே உக்காந்துருப்பான். அப்படியே அவன் ஆள் அமலாபால் வந்து வந்தவுடனே மடியில் சாஞ்சி அப்படியே அழுதுருவான். அப்படியே தூங்கிடுவான், தலையெல்லாம் கோதி விட்டுணும். அப்போ ஆரம்பிக்கும் அந்த அவங்க அம்மா இருந்து அன்னைக்கு அவங்க அம்மாவும் அதே இடத்துல தான் இருந்து பேசிட்டு அந்த இடத்துல ஃபீல் பண்ணிருக்கோம். அந்த இடத்துல ஃபீல் பண்ற மாதிரி அது அப்படியே செம்மையா இருக்கும். அந்த இதுவே கப்புலா வந்து ஜாலியா இருக்கிறது எப்படி அப்படின்ட்டு வீட்லயும் தெரிஞ்சிடும் இவங்க லவ் பண்றாங்க. சமுத்திரக்கனி அதுல பைக் ஒன்று வச்சிருப்பான். பைக் வச்சுக்கிட்டு அவன் சாரியில இப்படி நடந்து வருவான். இவன் இப்படி பார்ப்பான். அந்த சீன் அப்படியே அதுல மழையில அப்படியே அந்த சைக்கிள் அப்படியே ஓட்டிட்டு போவாங்க. அப்புறம் அந்த தீபாவளி டைம்க்கு அந்த விளக்கு ஏத்திட்டு 2 பேரும் உட்கார்ந்துருப்பாங்க. அது சீன் பார்க்கும்போது அது ஒரு கப்புள் ரொமான்ஸா சூப்பரா இருக்கும். அதை விட இன்னொரு சீன் அங்கேயே தீபாவளியில அவங்க தம்பியும் சமுத்திரக்கனி பார்த்து எனக்கு ஒரு சீன் எனக்கு வந்து அதுல வந்து இன்னொரு சீன்னா அந்த கார்ல வந்து மெதுவா நீ பேசும்போது
சுகமா சுகமா நான் கேட்கிறேன் இது சார காத்து என் பக்கம் பார்த்து மிதமான வேணான்னு ஒரு சாத்து சாத்து லலலலலலலா. ஓ இந்த படம் நம்ம 10th படிக்கும்போது வந்திருக்காது. இரு நான் சொல்றேன். நான் இல்லடா நான் 6th நினைக்கிறேன். அதான் அந்த டைம்ல தான் வந்துச்சு. அப்ப வந்து ஒரு லவ் வந்து இப்படிதான் ஏதோ செம்மையா இருக்கும்ல. எல்லா ட்ரேட் மார்க்கையும் செட் பண்றது தனுஷ் தான். எனக்கு இல்ல நம்மலாம் இந்த பாட்டுல வாழணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம், ஆனா தலைவன் ஆல்ரெடி வாழ்ந்துட்டான். எனக்கு இதுல பிடிச்ச சீன் என்னன்னா லைக் 2 பேரும் அந்த மழையில கிஸ் பண்ற மாதிரி சீன் வரும். நம்மால் வந்து இப்படி நிப்பாட்டிட்டு தப்பு அப்படின்னா 2 பேரும் தலையாட்டிட்டு இருப்பாங்க. ஒரு சீன் கியூட்டா இருக்கும். அது வந்து அந்த டென்ட்டுக்குள்ளே நடக்கும்னு நினைக்கிறேன். நிறைய இடத்துல அது நடந்துட்டே இருக்கும். அதே மாதிரி அந்த மாடியில சுத்தி வர்றது இது சார காத்துன்ற லிரிக்ஸ் வரும்போது 2 பேரும் மொட்டை மாடியில உட்காந்து மழை பெஞ்சிட்டு கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. சூப்பரா இருக்கும். அப்புறம் ஓலையில அடிச்சு விட்டு அப்படியே கலர் பொடிலாம் தனுஷ் சிரிப்பா அப்படியே வாயிலலாம் ஓலையில அடிச்சு விட்டுனா இந்த மாதிரி பல பாடல்களுக்காக சாமிக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டேன். ஒரு எபிசோடு வெள்ளிக்கிழமையான ஒரு எபிசோடு வந்து சந்திக்கிறாரு. பை நண்பர்களே ப்ளீஸ் ஷேர் பண்ணிடுங்க. போயிட்டு வாப்பா காலேஜ் கட்டுன்னு வாப்பா காலேஜ் போயிட்டு வாப்பா காலேஜ் கட்டுன்னு வாப்பா காலேஜ் காலேஜ்னா காலேஜ் வாங்கி சாப்பிட்டு